இந்த முறை யார் ஆட்சி? சீமான் அப்படின்ற ஒரு ட்ரூப்பு, விஜய் அப்படிங்கிற ஒரு ட்ரூப்பு, ஏடிஎம்கே ஒரு ட்ரூப்பு, அடுத்து வந்து டிஎம்கே ஒரு ட்ரூப். இந்த 4 தான். இன்னைக்கு அறிவிப்பேன், நாளைக்கு நைட் அறிவிப்பெல்லாம் அறிவிச்சுட்டு இருக்காங்க, சொல்லிட்டு இருக்காங்க. இருந்தாலும் 4 கூட்டணி இல்லைங்களா, 4 குரூப்பு. செப்டம்பருக்கு உள்ள எலெக்ஷன் வந்தால் இந்த 4ல் என்னுடைய கணக்குப்படி கிடைச்ச ஜாதக அடிப்படையில் நம்ம வந்து 4 பேருடைய ஜாதகம் கிடைச்சிருக்குது. இந்த அடிப்படையில் கூகுளில் கிடைச்ச அடிப்படையில் ஒருவேளை இந்த தேர்தல் தேதிகள் மாற்றப்பட்டு ஏதாச்சும் பெரிய பிரச்சனையாகி செப்டம்பரை தாண்டி தேர்தல் தள்ளப்பட்டுச்சுன்னா 2வது பொசிஷன் இப்போ வர முடியாதுங்க. நான் சொல்கிறது, இவர் தனியாக நின்னார்னா அவருடைய ஜாதகப்படி 2வது பொசிஷன் வர முடியாது, கண்டிப்பாக வர முடியாது. கொஞ்சம் காசு செலவு பண்ணி கொஞ்சம் எல்லா கட்சிகளையும் இணைய வச்சு பண்ணோம்னா எம்எல்ஏ வாங்கிடலாம். எம்எல்ஏ வாங்குறது ஒரு மேட்ரு கிடையாது. ஆனால் ஆட்சி அமைக்கணும், ஒரு அதிகாரத்தை கைப்பற்றணும்னு தான் இவங்க வந்திருக்கிறாங்க, எல்லா வேலையை விட்டுட்டு. இந்த அளவுக்கு ஒரு 50 கட்சியெல்லாம் சேர்ந்து ஒரு ஆட்சியை பிடிச்சிச்சுன்னா ஆளுக்கு 2 பக்கமாக காம்ப்ரமைஸ் பண்ணிட்டு இழுத்துக்கிட்டு எல்லாத்தோடையும் சமரசம் பண்ணிக்கிட்டே போகிற மாதிரி ஆயிரும். வணக்கம். என் கூட ஆஸ்ட்ராலஜர் ராஜநாடி பார்த்திபன் அவர்கள் இருக்காங்க. அவர்கிட்ட தான் ஜோதிடம் சம்பந்தமாக நிறைய கேள்விகள் கேட்க போகிறோம். வாங்க பேசலாம். வணக்கம் சார். வணக்கங்க, நேர்கள் அனைவருக்கும் வணக்கம். இப்போ ரொம்ப ஹாட் நியூஸாக போயிட்டு இருக்கிறது, தேர்தல் தேதியை வந்து அறிவிச்சிட்டாங்க. ஸோ வந்து பல கூட்டணி அதுக்கப்புறமா மாறிச்சு. முன்னாடி நம்ம இதுக்கு முன்னாடி இதை பற்றி பேச ட்ரை பண்ணோம். பட் அது பல கூட்டணிகள் மாறி இருக்கு. இந்த முறை யார் ஆட்சி? அதான் நம்ம சேனல்லே பேசியிருக்கிறேன். செப்டம்பருக்கு உள்ள எலெக்ஷன் வந்தால் எடப்பாடி பழனிசாமி அவர் தான் வருவார் அப்படின்ற மாதிரி பேசியிருந்தேன். அப்போ மொத்தத்தில் வந்து இப்போ அறிவிச்சிருக்கிறாங்க. இப்போ அறிவிச்சிருக்காங்க, இது நடந்தால் தான் உண்டு, நடக்கணும் அப்படின்றத நடந்துரும் அப்படின்ற மாதிரி எடுத்துட்டோட இப்படி நடந்தால் கண்டிப்பாக எடப்பாடி பழனிசாமிக்கு தான் இப்போதைக்கு இருக்கிறதுக்கு வாய்ப்பு. இன்னும் வந்து தேர்தல் கூட்டணிகள் இன்னும் முடிவுக்கே வரல. இன்னைக்கு அறிவிப்பேன், நாளைக்கு நைட் அறிவிப்பெல்லாம் அறிவிச்சுக்கிட்டு இருக்காங்க, சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இருந்தாலும் 4 கூட்டணி இல்லைங்களா, 4 குரூப்பு. சீமான் அப்படின்ற ஒரு ட்ரூப்பு, விஜய் அப்படிங்கிற ஒரு ட்ரூப்பு, ஏடிஎம்கே ஒரு ட்ரூப்பு, அடுத்து வந்து டிஎம்கே ஒரு ட்ரூப். இந்த 4 தான். இந்த 4ல் வந்து விஜய் வந்து நாங்கள் அங்கே கூப்பிடுவோம்னு ஒருத்தவங்க சொல்லிக்கிட்டு இருக்காங்க. சீமான் எங்கேயும் சேர மாட்டார். மொத்தம் 4 தான். இந்த 4ல் என்னுடைய கணக்குப்படி கிடைச்ச ஜாதக அடிப்படையில் நம்ம வந்து 4 பேருடைய ஜாதகம் கிடைச்சிருக்குது. இந்த அடிப்படையில் கூகுளில் கிடைச்ச அடிப்படையில் எடப்பாடி பழனிசாமிக்கு இப்போ நேரம் கொஞ்சம் டைம் சரியாக இருக்குது, செப்டம்பர் வரை. அப்போ அவர் திருப்பி வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்குன்றதான் என்னுடைய கணிப்பாக இருக்குது அப்படின்னு பார்க்கலாம். இப்போ ஸ்டாலின் அவங்களுக்கு கொஞ்சம் செகண்ட் பொசிஷனுக்கு வரலாம். இப்போ என்ன நினைக்கிறாங்கன்னா, விஜய் தூக்கிட்டு வந்து இங்கே போட்டாங்க அப்படின்னா இவர் துணை முதலமைச்சர் ஆயிடுவார், முதலமைச்சர் ஆயிடுன்ற மாதிரி பார்க்குறாங்க. ஆனால் அவர் துணை முதலமைச்சர் ஆகிற மைண்ட் செட்டில் அவர் வரமாட்டார் கண்டிப்பாக. ஓகே. ஏன்னா அவர் ஒரு கம்பெனி ஆரம்பிச்சிட்டார். கம்பெனி ஆரம்பிச்சு இன்னொரு கம்பெனிக்கு எதுக்கு கான்ட்ராக்ட் எடுக்கணும்னு நினைப்பார். அப்போ அவர் கண்டிப்பாக முதலமைச்சர் இல்லைன்னா அமைதியாக இருக்கலான்ற மைண்ட் செட்டுக்கு வருவார். அப்போ இந்த டைம் வந்து சேர்றதுக்கான வாய்ப்பு கொஞ்சம் கம்மியாக இருக்குது. என்னுடைய ஐடியா அப்படி நான் சொல்கிறது, ஜாதகம் கிடைச்ச ஜாதக அடிப்படையில் இவர் வந்து அந்த அளவுக்கு போய் எங்கேயும் சேர மாட்டார், இவர் தனியாகவே மூவ் பண்ணுவார்ன்ற மாதிரி ஐடியா இருக்குது. எப்படி பார்த்தாலும் எடப்பாடி பழனிசாமிக்கு கொஞ்சம் மார்க் அதிகமாக விழுகுது, நான் கிடைச்ச ஜாதகப்படி சொல்கிறேன். ஓகே. ஒரு ஜாதகம் தப்பாக தான் நம்ம ஒன்றும் பண்ண முடியாது, நம்ம கூகுளில் இருந்து எடுத்து தான் பண்ண முடியும் இல்லைங்களா. அந்த அடிப்படையில் ஸ்டாலினை விட எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு இன்னும் கொஞ்சம் அதிகமான வாய்ப்புகள் இந்த செப்டம்பர் வரை தெரிகிறது. ஒருவேளை இந்த தேர்தல் தேதிகள் மாற்றப்பட்டு ஏதாச்சும் பெரிய பிரச்சனையாகி செப்டம்பரை தாண்டி தேர்தல் தள்ளப்பட்டுச்சுன்னா ஓகே திருப்பி ஸ்டாலின் வர்றதுக்கு வாய்ப்பு. ஆனால் இப்போது கிட்டத்தட்ட ஏப்ரல் 23 கன்ஃபார்ம் ஆகிடுச்சு. விஜய் அவர்கள் 2வது பொசிஷனாவது வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. 2வது பொசிஷன் இப்போ வர முடியாதுங்க. நான் சொல்கிறது, இவர் தனியாக நின்னார்னா அவருடைய ஜாதகப்படி 2வது பொசிஷன் வர முடியாது, கண்டிப்பாக வர முடியாது. இப்போதைக்கு அதில் அடுத்தது வேணால் நம்ம ட்ரை பண்ணலாம், அடுத்தது நல்ல பொசிஷன் கூட ட்ரை பண்ணலாம். ஆனால் இப்போ முடியாது. ஏன்னா இப்போதைக்கு வந்து அவருடைய ஜாதகத்தை வச்சு பார்க்குறப்ப இப்போ அவருக்கு நேரம் வந்து ஒரு ஸ்ட்ரோக்குக்கு வேணால் நல்லா இருக்கே தவிர அடுத்து அவர் நின்று ஆடலாம் முடியும். நின்று ஆடுறதுக்கு ஒரு கேப் கிடைக்கும், ஒரு அங்கீகாரத்தை படலாமே தவிர வேறு ஒன்றும் இதில் முக்கியமாக சொல்லிக்கிற அளவுக்கு இவங்க பெரிய முன்னேற்றங்கள் அடைய மாட்டாங்க அப்படின்னு தான் பார்க்க முடியுது. ஓகே. ஆனால் இப்போ அவர் கூட்டணி இணைஞ்சாரு அப்படின்னா அப்போ அதுக்கு வாய்ப்பு. கூட்டணி இணைஞ்சாருன்னா அங்கே அவருக்கு வேல்யூ இல்லைல்ல, அது கூட்டணிக்கு வேல்யூ. இப்போ ஒருவேளை என்டிஏ கூட்டணியில் இருந்தால் என்டிஏ கூட்டணிக்கு நல்ல ஒரு பவர் கிடைக்கலாமே தவிர இவர் வந்து இவருடைய அந்த சதவீதத்தை காட்டலாம். ஒருவேளை ஒரு எம்எல்ஏ வாங்கலாம். எம்எல்ஏ வாங்குறது மேட்டர் கிடையாது. எம்எல்ஏ வாங்குறதுக்கு நம்ம காசு செலவு பண்ணிட்டு போயிடலாம்ல. இப்போ இருக்கக்கூடிய அரசியல் சொன்னேன், அது உடனே காசு செலவு பண்ணால் எம்எல்ஏ வேணாலும் என்ன தப்பாக பேசக்கூடாது. கொஞ்சம் காசு செலவு பண்ணி கொஞ்சம் எல்லா கட்சிகளையும் இணைய வச்சு பண்ணோம்னா எம்எல்ஏ வாங்கிடலாம். எம்எல்ஏ வாங்குறது ஒரு மேட்ரு கிடையாது. ஆனால் ஆட்சி அமைக்கணும், ஒரு அதிகாரத்தை கைப்பற்றணும்னு தான் இவங்க வந்திருக்கிறாங்க, எல்லா வேலையை விட்டுட்டு. அதில் இவர் சக்ஸஸ் ஆக முடியாது. மொத்தத்தில் இவர் கூட்டணி வச்சு உள்ளே போனார்னால இதில் போய் இன்னொரு கூட்டணியில் இவருக்கு நினச்ச மாதிரி ஒரு பேரம் வேணால் படிக்கலாமே தவிர இவர் எதுக்காக இங்கே வந்தார், பேரம் பேசுறதுக்காக வந்தார்னு இல்லை. அப்போ இவர் தனித்துவமாக நின்று ஒரு தலைமையை தாங்கிறதுக்கும் இருக்கக்கூடிய சிஸ்டங்களை சேஞ்ச் பண்ணுறது தான் அவர் வர்றாரு. அப்போ இப்போ மறுபடியும் இவர் போய் மாட்டிக்கிட்டாருன்னா இவருடைய அந்த வருகைக்கான முக்கியத்துவம் இல்லாமல் போயிடும். இப்போ விஜயகாந்த் வந்தார் இல்லைங்களா, ஆமாம், அவர் ஒரு ஃபோர்ஸாக வந்தார் உள்ள. அவருக்கு ஏதோ ஒரு உடம்பு பிரச்சனைனால என்ன ஆகிடுச்சு, அவர் நல்லா ஃபோர்ஸாக தான் வந்தார். 20-25 எம்எல்ஏ வந்தாங்க, கிட்டத்தட்ட 20-25 எம்எல்ஏயும் போயிட்டாங்க. ஆமாம். இப்போ என்ன ஆகி போச்சுன்னா யாரை எதிர்த்து கட்சி ஆரம்பிச்சாங்களோ அவங்களுடைய கூட்டணிக்கு போயிட்டாங்க.
அப்போ இது மாதிரி ஆயிடுறதுக்கு வாய்ப்பு இருக்குது கூட்டணிக்கு போனால். ஓகே. கூட்டணி போகாமல் தனிச்சுன்னா நம்ம சீமான ஒரு ஓட்டு வராட்டினா கூட ஒரு கவுன்சிலர் விளாட்டினா கூட அவர் வாட்டுக்கு தனி கட்சியை வச்சுட்டு ஊட்டிட்டு ஓட்டிக்கிட்டு இருக்காரு இல்லைங்களா? இது மாதிரியாச்சும் ஓட்டிடலாம். ஆனால் அந்தளவுக்கு ஓட்ட வேண்டியதில்லை. இது கொஞ்சம் பவர்ஃபுல்லாக இருக்கலாம். ஆனால் இப்போ அந்த பவர் கிடைக்காது. இப்போ கோச்சார கிரகங்கள் பார்க்கும்போது அவருடைய ஜாதக நிலை பார்க்குறப்ப இந்த பீரியடில் அவருக்கு அவ்வளோ சப்போர்ட் இல்லை. சப்போர்ட் மீன்ஸு ஓட்டுகளாக மாறாது. இப்போ நம்ம நினைக்கிறது கூட்டமெல்லாம் ஓட்டாக மாறாது. சொந்தக்காரனே பக்கத்து அடுத்து எதிர்த்து போட்டுருவான் அப்படின்ற மாதிரி. கூட்டமெல்லாம் ஓட்டாக மாறாது. கூட்டமெல்லாம் ரசிகர்களாக இருக்கலாம், சரிங்களா? ஆனால் மக்கள் தனித்தனியாக முடிவெடுக்கும் போது அவங்க என்னென்னமோ குழப்பத்தில் முடிவெடுப்பாங்கன்றதுனால என்ன வேணாலும் செஞ்சுட்டு போயிடுவாங்க. ஸோ இது வந்து ஓட்டாக மாறுறதுக்கான வாய்ப்புகள் கம்மி. ஒன்று. அடுத்து இங்கே பிஜேபியினுடைய அந்த பவர் வந்து இன்னும் கொஞ்சம் அதிகமாக செயல்படும். ஏன்னா இங்கே பெரிய டானாக இருக்கிறது டிஎம்கே, அதுக்கு விட பெரிய டானா இந்தியா ஃபுல்லாக இருக்கிறது பிஜேபி. அவங்க இங்கே கால் ஊணும். ஏன்னா எல்லா இடத்துலையும் கால் விட்டாங்க. கொஞ்சம் ஒரு 2-3 மாநிலங்கள் தான் இருக்குது. அங்கே இவங்க அதிகமான ஃபோர்ஸ் காட்டுவாங்க. அது எப்படி காட்டுவாங்கன்னா அவங்க எல்லாருக்கும் என்ன பவரோ அந்த பவர் அதிகமாக கொஞ்சம் இறக்குவாங்க. அப்போ இன்னும் கொஞ்சம் டஃப்பாக தான் இருக்கும் இந்த எலெக்ஷன் அப்படின்னு தான் பார்க்க முடியுது. பார்ப்போமே. ஸோ ஒரு க்ளோஸ் காலாக தான் இருக்க போகுது. ரொம்ப இதாக தான் இருக்கும். ஏன்னா ரொம்ப டஃப்பாக இருக்கும். அதே மாதிரி மக்கள் வந்து போன எலெக்ஷனில் இருக்கிறப்ப சமூகம் மொத்த இந்தியாவும் மொத்த உலகமே மாறிடுச்சு. நான் சொல்கிறது உங்களுக்கு புரியும். ஒரு 25 வருஷத்துக்கு முன்னால் உங்களுக்கும் எனக்கு இருந்த வறுமை இப்போ இல்லை, சமூகத்துக்கும் இல்லை. ஒரு 25 வருஷத்துக்கு முன்னால் சாப்பாட்டுக்காக ஏங்கிட்டு இருந்த ஆள் இப்போ யாரும் இல்லை. இப்போ எல்லாமே அபரிதமாக இருக்குது. நினச்சா ஒரு 5000, நினச்சா ஒரு 10,000 போடுற அளவுக்கு இருக்குது இல்லைங்களா? நம்ம 10,000 5000லாம் வாங்க முடியாது. இப்போ என்னென்னா ஒரு உதாரணத்துக்கு ஏதாச்சும் ஒரு காம்ப்ளிமெண்ட்ரி வருதுன்னு வச்சுக்கோங்களேன். காம்ப்ளிமெண்ட்ரி வந்து ஒரு ஆண்ட்ராய்டு மொபைல் காம்ப்ளிமெண்ட்ரி வர அளவுக்கு இங்கே சமூகம் சொசைட்டி பெருசாகிடுச்சு. நிறைய பணப்புழக்கம் அதிகமாக இருக்குன்றப்ப இங்கே நிறைய டஃப்பாக தான் இருக்க போகுது அப்படின்னு பார்க்க முடியுது. இதுக்கு இடையில வந்து இன்னொரு விஷயம், இப்போ நீங்கள் வந்து ஒரு கட்சியில் இருந்தீங்க, செத்தா கூட அந்த கட்சி தான் நீங்கன்ற மைண்ட் செட்டில் இருந்தீங்க ஃபஸ்ட்டு, ஓகேங்களா? நான் செத்தா கூட நான் இந்த கட்சி. இப்போ அப்படிலாம் இல்லை. எந்த கட்சியில் போனால் வாய்ப்பு இருக்குதோ அந்த கட்சியில் போயிட்டு அமைச்சராகலாம், முதலமைச்சராக கூட ஆயிடலாம் வேறு கட்சியில் போயின்ற அளவுக்கு இங்கே சுச்சுவேஷன் போயிட்டு இருக்குன்றப்ப இங்கே நிறைய குழப்பங்கள், நிறைய கேம்லிங் மாதிரி தான் இருக்கும். அது அப்படி தான் இருக்கும். ஏன்னா எந்த கட்சியும் தனி சுயாட்சி அமைக்கவே முடியாதுன்ற அளவுக்கு தமிழ்நாடு மாறிடுச்சு. 10 பேரை கூப்பிட்டு வச்சுக்கிட்டா தான் ஆட்சி பிடிக்க முடியுன்ற அளவுக்கு வந்துட்டப்ப இங்கே என்ன வேணாலும் நடக்கலாம். இப்போ ஒரு தனியாக ஒரு கட்சி மட்டும் வருது. இப்போ நான் ஒரு கட்சி வச்சுக்கிறேன், அமமுகன்னு ஒரு கட்சி வச்சுக்கிறேன். நான் தனியாக நின்று ஜெயிச்சா தான் நான் தனித்துவமாக நான் நினச்சதை செய்ய முடியும் இல்லைங்களா? இங்கே என்னன்னா ஒன்லி குதிரை பேர மாதிரி தான் போயிருக்கு. நான் எனக்கு 2 சீட்டு கொடு, உனக்கு 2 சீட்டு கொடு, நீ உன் பவரை காட்டு. நான் இப்போ நீங்கள் என்கிட்ட கூட்டணி வைக்கிறீங்க, நீங்கள் ஒரு 2 சீட்டு வைக்கிறீங்க, எல்லா தொகுதியிலும் மீதி 240 தொகுதியில் நீங்கள் தான் எனக்கு ஒர்க் பண்ணுறீங்கன்றப்ப அந்த தொகுதியில் ஏதாச்சும் பிரச்சனை நடந்துச்சுன்னா அவங்களுக்காக நான் காம்ப்ரமைஸ் பண்ண வேண்டியிருக்கும்ல. இதே மாதிரி எத்தனை கட்சிக்கு நான் 25 கட்சி வச்சிருக்கேன். ஒரு கட்சி என்னன்னா 25 கட்சியும் ஆளுக்கு 2 பஞ்சாயத்து பண்ணிட்டு வந்தாங்கன்னா 25 பஞ்சாயத்தை நான் காம்ப்ரமைஸ் பண்ணிட்டு போகணுன்ற சிச்சுவேஷன் இருக்குன்றதுனால இது அவ்வளோ ஹெல்த்தி கிடையாதுன்னு சொல்கிறாங்க. அதே மாதிரி இன்னொன்று சொல்கிறாங்கன்னா ஒரே கட்சி பவராக ஆளுமை பண்ணாலும் ஹெல்த்தி கிடையாது. அது ராணுவ ஆட்சி மாதிரி ஆயிரும், அரசியலாட்சி மாதிரி ஆயிரும். இந்த அளவுக்கும் ஒரு 50 கட்சியெல்லாம் சேர்ந்து ஒரு ஆட்சியை பிடிச்சிச்சுன்னா ஆளுக்கு 2 பக்கமாக காம்ப்ரமைஸ் பண்ணிட்டு இழுத்துக்கிட்டு எல்லாத்தோடையும் சமரசம் பண்ணிக்கிட்டே போகிற மாதிரி ஆயிரும். இது எல்லாமே ஒரு குழப்பமானதான். இதுக்கு மக்கள் தான் முடிவெடுப்பாங்க. இப்போ என்னதான் பார்த்தாலும் நம்ம அரசியல் மாற்றங்கள்லாம் சொல்ல முடியாது. கட்சி மாற்றங்கள், ஆட்சி மாற்றங்கள் வேணால் நம்ம ஜாதத்தில் கடிக்கலாமே தவிர அரசியல் மாற்றங்கள் எதை நோக்கி நகர்ன்றது நம்மளுக்கு அவ்வளோ புரியாது. ஏன்னா ஜாதத்தில் அவ்வளோ இது டீட்டெயிலாக புரிஞ்சுக்க முடியாது. மொத்தத்தில் எடப்பாடி பழனிசாமிக்கு இப்போ நேரம் நல்லா இருக்குது, பார்ப்போம் அப்படின்றதான். அது எல்லாத்துக்குமே ரொம்ப தெளிவான பதில் கொடுத்தீங்க. ரொம்ப நன்றி, வணக்கம்.